ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மின் லேர்னிங். நம்ம என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு லெசன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்வரும் கூற்றுகளில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி தவறானவை எவை? 1. நாட்டின் நிர்வாகத்திற்கு அவசியமானது. ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். சமுதாய நலன் தருவதே இதன் நோக்கம். 2. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை தரப்பட்டுள்ளது. 3. பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயர்லாந்து. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என்பவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்வரன் சிங் குழு. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய பரிந்துரை செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னாள் சோவியத் யூனியன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 1976. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குடிமக்களின் பொறுப்புகள் சில சேர்க்கப்பட்டன. இவை குடிமக்களின் கடமைகள் என்றழைக்கப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி 4A. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் சரத்து? ஆன்சர் ஆப்ஷன் சி சரத் 51A. குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் சரத் 51A மட்டும் பகுதி 4Aயின் கீழ் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்புகளை வழங்கும் அடிப்படை கடமை? ஆன்சர் ஆப்ஷன் டி 11வது அடிப்படை கடமை. 2002ஆம் ஆண்டு 11வது அடிப்படை கடமை முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு நியமித்த குழு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பி.வி. ராஜமன்னார் குழு. 1969இல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை அமைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வசூலிக்கப்பட்ட வரிகள் பிரித்து கொள்ளப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி 280. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பார்த்துக்கோங்க. இந்த சைடு நான் சொல்கிறேன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த பக்கம் அதிகாரங்கள் 47, 97, 66. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 2. தற்போது மத்திய பட்டியலில் 100 துறைகளும் மாநில பட்டியலில் 61 துறைகளிலும் பொது பட்டியலில் 52 துறைகள் என்று மாற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42. 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. மாற்றப்பட்ட 5 துறைகள்: 1 கல்வி, 2 காடுகள், 3 எடைகள் மற்றும் அளவுகள், 4 பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, 5 உச்சநீதிமன்றம்
உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் டி 268 முதல் 293 வரை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 முதல் 293 மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1983. மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மத்திய அரசு சர்க்காரிய குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் டி 180. சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. அவற்றுள் மிக முக்கியமானது 1990இல் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான குழுவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1967. அலுவலக மொழியாக ஆங்கிலம் கால வரையின்றி தொடரலாம் என்று 1967 ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அறிவித்தது. அலுவலக மொழிகள் சட்டம் 1963இல் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 343 முதல் 351 வரை. அரசியலமைப்பு சட்ட பகுதி 17இல் 343 முதல் 351 வரையிலான சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விளக்குகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 4. 1 யூனியன் பிரதேச மொழிகள், 2 வட்டார மொழிகள், 3 நீதித்துறை மொழிகள், 4 சட்ட மற்றும் திறப்பு வழிகாட்டு மொழிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1955. முதலாவது மொழிக்குழு 1955இல் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டு இருந்தன. தற்போது 22 மொழிகள் உள்ளன. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஹார்ட் காப்பியாக வேணும் அப்படின்னா விண்மீன் புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே டைம் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் விண்மீன் ஆப்பும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படித்து டெஸ்ட் சீரிஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.